ஜூலை 3 இன்று அப்போஸ்தலரான புனித தோமா அவர்களின் திருவிழா. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 வசனங்கள் 24 முதல் 29 வரை. பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. மனித வாழ்வில் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது முக்கியமான ஒன்று. இன்று நாம் விழா எடுக்கும் இந்திய அப்போஸ்தலர் புனித தோமையார் தாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை தம் வாழ்வின் மூலம் நமக்கு கற்றுத்தருகிறார். கடவுளுக்கு உரியவற்றை தேர்ந்தெடுத்தல் மற்றும் மனிதனுக்கு உரியவற்றை தேர்ந்தெடுத்தல். கடவுளுக்கு உரியவற்றை நாம் தேர்ந்தெடுக்கும் போது நாம் சிலுவையை தூக்க தயாராக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சிலுவை? தன் நலம் துறந்து பொது வாழ்க்கை, பொது நலத்தில் ஈடுபட்டு மக்களுக்காக உழைக்கும் போது நமக்கு அவமானங்கள் கிடைக்கும். அவமானங்களை வாரி இறைக்கலாம். நமது பெயரை கூட சீரழிக்கலாம். நம் மீது பழிகளை சுமத்தலாம். ஆனால் அந்த சிலுவைதான் நம் வாழ்வுக்கு மீட்பை தரப்போகின்றது. நம்மேல் சிலுவையை சுமத்தியவர்களுக்கு அழிவை தரப்போகிறது. ஏனென்றால் சிலுவையிலேதான் நமக்கு மீட்பு உண்டு. ஒருவேளை மனிதனுக்கு உரியவற்றை தேர்ந்தெடுத்தால் இந்த உலகத்திலே பல சொத்துகள், வசதி வாய்ப்புகளோடு வாழலாம். ஆடம்பரமாக நம்மை சுற்றி பல ஆட்களை வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய மதிப்பு மிக்க வாழ்வை நாம் இழந்து விடுவோம் மனிதனுக்கு உரியவற்றை தேர்ந்தெடுத்தால். எனவேதான் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று குறிக்கப்பட்டுள்ளது. புனித தோமையார் கடவுளுக்கு உரியவற்றை தமது வாழ்வில் தேர்ந்தெடுத்தார். அவர் தேர்ந்தெடுத்த அந்த பாதையினால் நம் அனைவருக்குமே மீட்பு கிடைத்தது. காணாமல் விசுவசிக்கும் பேறு பெற்ற அனைவரும் பாக்கியவான்கள் என்று தோமாவிடம் இயேசுவே கூறியிருக்கின்றார். நீ கண்டதால் பேறு பெற்றாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அவராலேதான் இன்று அனைவரும் பேறு பெற்றவர்களாக, அவருக்கு பின் வந்த அனைத்து தலைமுறையினரும் பேறு பெற்றவர்களாக மாறிவிட்டிருக்கின்றனர். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். புனித தோமாவின் விசுவாச அறிக்கையை ஏற்று அவரை நீர் ஆசீர்வதித்தீரே அப்பா, அதற்காக நன்றி. அவர் வழியாக காணாமல் நம்பும் அனைவரையும் பேறு பெற்றவர்கள் ஆக்கினீரே, அதற்காக நன்றி. உம்மை ஆண்டவராகவும் உம்மை கடவுளாகவும் ஏற்று அறிக்கையிட்டு அதன்படி வாழும் வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள்வீராக.
உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.